வணக்கம் நேயர்களே, இன்று நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, இப்ப சமீபத்திய காலமாக இந்த யாழ்ப்பாணத்திலே மிகவும் மக்களை பயமுறுத்துகின்ற ஒரு அசௌகரியமான ஒரு மிகவும் பாரதூரமான ஒரு நிகழ்வாக இந்த காய்ச்சலினால் மக்களுடைய இறப்பு எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. அது சம்பந்தமாக எங்களுடைய மக்களுக்கு பல தரப்பட்டவர்களுக்கு அந்த காய்ச்சல் எப்படி வரும், அதால் என்ன பிரச்சனை ஏற்படும், அந்த காய்ச்சலுக்கு நாங்கள் எப்படி வைத்தியம் செய்வது, அது பற்றிய போதுமான அறிவுகள் எங்கள் மத்தியில் இல்லாமல் காணப்படுகின்றது. ஆகவே இது சம்பந்தமான முழு விவரங்களையும் நாங்கள் தெரிந்து கொள்வதற்காக நாங்கள் இப்பொழுது மயிலாடுதுறை பிரதேச வைத்தியசாலை மாவட்ட வைத்தியசாலை அதிகாரி ஒருவருடன் நாங்கள் நேர்காணலில் ஈடுபட இருக்கிறோம். நான் டாக்டர் மாதவன், மாவட்ட வைத்திய அதிகாரி, பிரதேச வைத்தியசாலை மயிலாடுதுறை. உங்களுடன் கலந்து கொள்வதில் எனக்கு நல்ல ஆர்வமாக இருக்கிறது. இதில் உங்களுக்கு சில விஷயங்களை தெளிவுபடுத்தணும் என்று நான் விரும்பப்படுறேன். ஸோ இதனால் இந்த வருத்தம் சம்பந்தமான விஷயங்களை இன்னும் தெளிவாகவும் உங்களுக்கு என்னென்ன நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற விஷயங்களை தெளிவாக உங்களுக்கு தெளிவுபடுத்த போகிறோம். இதனால் இந்த கலந்துரையாடலில் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். டாக்டர், இந்த எலி காய்ச்சல் சொல்லி ஒரு பேரோடு சொல்லப்படுவது தானே, அதுக்குரிய என்ன அர்த்தம்? எலிக்காய்ச்சல் என்றால் எலி மட்டுமல்ல காய்ச்சல். அதாவது இதில் நீங்கள் தெளிவாக விளங்கி கொள்ளணும். எலிக்காய்ச்சல் என்று ஒரு இலவுபடுத்துவதற்காகத்தான் எலிக்காய்ச்சல் என்ற பெயர் வந்தது ஒழிய, இதன் உண்மையான பெயர் ஆங்கிலத்தில் லெப்டோஸ்பைரோசிஸ் என்று சொல்வார்கள். அப்படி என்றால் உண்மையான ஆங்கில பேர் ரெட் டிசீஸ் என்று வந்திருக்கணும். ஆனால் அது வராது. இது லெப்டோஸ்பைரோசிஸ். அதாவது ஒரு நுண்ணுயிர், பாக்டீரியா என்ற ஒரு நுண்ணுயிர், லெப்டோ என்ற நுண்ணுயிர் சிறுநீரகம், அந்த விலங்குகள், முக்கியமாக எலி முதல் கொண்டு மற்ற அந்த விலங்குகள், கால்நடை விலங்குகளோட சிறுநீரகத்தின் மூலமாக பரவப்பட்ட ஒரு நோய். அது அவங்களுடைய அந்த விலங்குகளிலிருந்து சிறுநீர் மூலமாக அவர்கள் அந்த முக்கியமாக வெள்ள நேரங்களில் அவர்களுடைய அந்த சிறுநீர் மூலமாக வந்த நோய் பரவப்பட்டு அந்த பாக்டீரியாவானது பரவிக்கொண்டு போகும். ஸோ அந்த பரவல் மூலமாக அந்த தொற்று மனிதர் உடலில் கண் மூலமாகவோ இல்லாட்டி காயங்கள் மூலமாகவோ இல்லாட்டி அந்த போகக்கூடிய ஊடகங்கள் மூலமாக உட்சென்று சில நேரங்களில் முகம் கழுவுவார்கள், இல்லாட்டி தண்ணி அந்த வெள்ளை தண்ணிகளில் சில நேரங்களில் கையளைந்து விட்டுருப்பார்கள், அதை சாப்பிட வெளிப்பார்கள். ஸோ அதில் இருக்க அந்த பாக்டீரியா உடலினுள் செல்றதால தான் இங்கே பிரச்சனை ஆரம்பிக்குது. அதுலேருந்து தான் இந்த எலிக்காய்ச்சல் என்ற நோய் பரவப்பட்டு வருகிறது. இது புதுசல்ல, இது ஆல்ரெடி சில மாவட்டங்களில் ஆல்ரெடி இருக்கிறது. யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு இது புதுசாக இப்போது தெரிய ஆரம்பிக்கப்பட்டது. சரி, அப்போ இந்த எலிக்காய்ச்சல் என்பது சொல்லி எப்படி வருகின்றது, அது எங்களுடைய மனிதர்களுக்கு வந்தால் அதனுடைய ஏற்படுகின்ற அறிகுறிகள், மனிதர்களுக்கு ஏற்படுகின்ற வித்தியாசமான தன்மைகள் பற்றி கூற முடியுமா? கண்டிப்பாக. இந்த எலிக்காய்ச்சல் என்றது இது வாரதுன்ற காரணம் முக்கியமாக இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, வெள்ளம். இப்போ திடீரென்று வந்தது இந்த வெள்ள அனர்த்தத்தால் கூடுதலாக முக்கியமான 2 காலநிலைகள் மாற்றங்களால் வாரது. மான்சூன் சொல்லப்படும் மார்ச் முதற்கம் மே வரைக்கும் உள்ள 3 மாத காலப்பகுதியும், அக்டோபர் தொடக்கம் டிசம்பர் உள்ள 3 மாத காலப்பகுதி. இந்த 2 மாத காலப்பகுதிகளில் வெள்ளத்தால் ஏற்படுகிற இதால் தொடர்பு கூடவாக இருக்கும். அதாவது மனிதருக்கும் அந்த நான் சொல்லப்பட்ட அந்த யூரின், அந்த விலங்குகளின் மலங்கள், இந்த இதுகள் எச்சங்களால் வர அந்த பாக்டீரியாவுக்கும் தொடர்பு இந்த ஊடகம் ஃப்ளட், அதாவது வெள்ளம் மூலமாக பரவப்படுது. இது வந்தது நான் சொன்ன மாதிரி இந்த நோய் உள்வந்து அந்த பாக்டீரியா திரிவுபடுத்தப்படுகிறது. அதுக்கு காலநிலை இருக்கிறது. அதாவது 1 மாத காலம் இல்லாட்டி 2 கிழமைகள் அது உள் சென்று ஒரு கிட்டத்தட்ட 1 கிழமையிலேயே அதனுடைய தாக்கம் உடலில் தென்படும். எவ்வாறு என்றால், முதலாவது காய்ச்சல் என்றது திடீரென்று ஒருத்தருக்கு வரவழைக்கிறோம். ஸோ இந்த காய்ச்சலால் நடுக்கத்துடனான காய்ச்சல் என்றுதான் கிட்டத்தட்ட ஒரு 2-3 பங்கானது நடுக்கத்துடன் காய்ச்சலாக இருக்கும். ஸோ அந்த காய்ச்சல் வந்தவுடன் இவர்களுக்கு சாதாரணமாக அதுக்குரிய காய்ச்சல் மாத்திரைகளை எடுத்துக்கொண்டு வீரியத்தை குறைத்துக் கொள்ளலாம். அதனுடன் சில மேலதிகமான நோயாளிகளும் காணப்படும். அதாவது மஞ்சக்காமலை என்று சொல்லுவார்கள், கண் மஞ்சளாதல், அடுத்தது உடம்பில் ஏற்பட்ட இருமல், சளி, அந்த நோய்கள் நுரையீரலை பாதிக்கும் போது அது ஏற்படுகின்றது. அதனுடன் வயிற்றோட்டம், வயிற்று பாந்தி பேதி இல்லாட்டி வயிறு சம்பந்தமான நோய்களும் காணப்படும். சலம் போகிறது எரிவாக போகிற மாதிரி இருக்கும். அதாவது சிறுநீரக தன்மை குறைவாக காணப்படும். அதனுடன்
சிறுநீரம் போகும்போது அதனுடைய அந்த தாக்கம், அந்த எரிவு இல்லாட்டி அதை யூரின் என்று சொல்லுவார்கள், அந்த தாக்கமும் கூடுதலாக காணப்படும். ஸோ இந்த அறிகுறிகள், நோய் அறிகுறிகள் காணப்படும் போது நீங்கள் அவதானமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இது ஒரு வேளை வருத்தங்கள் கொஞ்சம் பெரிய இதாக இருக்கும் போது, ஏனென்றால் காய்ச்சல் என்றால் காய்ச்சலுக்கு மட்டும் மருந்து எடுத்துட்டு போகணும். ஆனால் இந்த நோய் அறிகுறிகள் கொஞ்சம் தாக்கத்தை கூடுதலாக இந்த அறிகுறிகளுக்கு போகக்கூடிய. இந்த நோய் ஏற்பட்ட உடனே நாங்கள் உடனடியாக செய்ய வேண்டிய காரியம் என்னவா? அத்துடன் இந்த நோய் ஏற்பட்டவர்கள் அவர்களுக்கு ஏற்படுகின்ற மரணம், இந்த மரணத்தினாலே மக்கள் பல பேர் பீதி அடைந்திருக்கின்றார்கள். இந்த மரணம் ஏற்படுவதற்குரிய அடிப்படை காரணம் என்ன? இந்த நோயானது இப்போ நான் சொன்ன மாதிரி உங்களுடைய அறிகுறிகளை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ இந்த சுவாசப்பை, அடுத்தது வயிற்றோட்டம், அந்த சிறுநீர், இந்த பிரச்சனைகள், ஸோ மஞ்சக்காமாலை, எல்லா லிவரை பாதிக்கக்கூடிய அந்த இதுகள் சிம்டம்ஸ் எல்லாமே பரவலாக காணப்பட்டாலும் இது மல்டியோகன், அதாவது எல்லா சகல இந்த உடல் உறுப்புகளையும் இது பாதிக்கிறதால இது கிட்டத்தட்ட உங்கள் எதிர்பாராத திடீரென்று அது மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய அபாயம் இருக்கிறது. இது ஏன் இப்படி என்றால் இந்த பாக்டீரியாவுடைய தாக்கம் அதிகம். இந்த பாக்டீரியா நீங்கள் நோய் எதிர்ப்பை அதற்கு உங்களுடைய மருந்துகள் மூலமாக தான் இமீடியட்டாக அந்த பாக்டீரியாவுக்கு நீங்கள் இது கொள்ள முடியும். தாமதமாகும் போது இந்த பாக்டீரியா வீரியம் அடைந்து அதனுடைய பெருக்கத்தை கூட்டிக் கொள்ளும். ஸோ அதனுடைய பெருக்கத்தை கூட்டினவுடன் எல்லா சகல உறுப்புகளிலும் அது தங்கிவிடும். அதன் பிறகு நீங்கள் என்னதான் உங்களுடைய ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் இதை கொண்டு போவதில்லை, ஒரு கட்டத்தில் அது திடீரென்று அந்த ஆளை படுக்க போட்டு வேண்டாம், நுரையீரலால் ரத்தம் கசிய வலிக்கிறது. அடுத்தது சிறுநீரகம் போகாது, பிளாக் ஆகிடும். சிறுநீரகம் திடீரென்று பிளாக் ஆகிவிடும். அதே நேரம் லிவர் பாதித்து மூச்சு திணறல், மூச்சு அந்தரப்பட்டு சுவாசப்பையை அதற்கு சுவாசம் இல்லாமல் போயிடும். திடீரென்று ஏற்படும் இந்த மாற்றத்தினால் அது பாட்டப்பட்டு விட்டுரும். ஸோ இந்த நிலையில் தான் மரணம் என்ற ஒரு இதொன்று ஆரம்பிக்கப்படுகின்றது. ஸோ அதில் அவதானமாக இருக்க வேண்டியது இது மரணத்தை விளைவிக்கக்கூடியது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாங்கள் சற்றும் கொஞ்சம் முக்கியமான இது அவதானங்களை இந்த கட்டத்தில் நாங்கள் கண்டிப்பாக செலுத்த வேண்டியது எங்களுடைய காலத்தின் கட்டாயமாக. ஆகவே இந்த வருத்தம் ஏற்பட்டவர்களுக்கு மரணம் வருகின்றது என்பது அவர்களுடைய அசண்டை இனமாக என்று சொல்லி நாங்கள் இப்பொழுது உணரக்கூடியதாக இருக்கின்றது. இந்த உடலில் ஏற்படுகின்ற மாற்றங்களின் பின்னர் இந்த மரணத்தை நாங்கள் தடுப்பதாய் எங்களுக்கு ஏற்பட்ட எலிக்காய்ச்சல் சம்பந்தமாக அறிகுறிகள் ஏற்பட்டு நாங்கள் அதை அசட்டையாக விட்டு அந்த கடைசி நேரத்தில் நாங்கள் போறதால ஏற்படுகிறதா இந்த மரணம் என்று சொல்லி நீங்கள் இப்பொழுது குறிப்பிட்டிருக்கிறீர்கள். இந்த மரணத்தை நாங்கள் தடுப்பதற்கு, எங்களுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்கு நாங்கள் உடனடியாக நாங்கள் செய்ய வேண்டிய விடயங்கள் என்ன? அதாவது தற்சமயம் காய்ச்சல் என்பது ஆரம்பத்தில் நீங்கள் காய்ச்சல் என்றால் சில போன வருஷத்தில் நீங்கள் டெங்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ சில காய்ச்சல்கள் சாதாரண காய்ச்சலாக இருந்தது. தற்சமயம் இது இப்போ யாழ் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் காய்ச்சல் என்பது கொஞ்சம் அவதானத்துடன் இருக்க வேண்டிய விஷயம். அதுவும் கூடுதலாக நீங்கள் இந்த வெள்ள அனர்த்தத்துக்கு விவசாயம் சம்பந்தமாக இல்லாட்டி கால்நடை பண்ணைகள் அந்த இதுகள் சம்பந்தமாக தொழில் புரிவராகி கூடுதலாக நான் நினைக்கிறேன் விவசாயத்தில் கூடுதல் பங்குகள் இங்கே யாழ் மாவட்டத்தில் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒருவராயும் காய்ச்சல் வரும்போது இந்த அறிகுறிகள் உங்களுக்கு தென்படுமாய், இருமலோ இல்லாட்டி வயிற்றோட்டமோ மஞ்சக்காமலையோ இல்லாட்டி இந்த அறிகுறிகள் உங்களுடைய 2வது 3வது நாட்களிலேயே கொள்ளப்பட்டு விடும். அப்படி ஒரு காய்ச்சலுடன் கூடிய நோய் ஏற்படுமாய் உடனடியாக ஒரு வைத்தியசாலையை நாடகம் என்றுதான் இப்போது சுகாதார பணிமனை வைத்திய அதிகாரியாலையும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஸோ அந்த நடவடிக்கையை உடனடியாக தாமதப்படுத்தாது உடனடியாக செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் நீங்கள் வந்தவுடன் உங்களுக்கான மருந்துகள் அந்த பாக்டீரியா வளர விடாமல் உங்களுக்குரிய மருந்துகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. ஆரம்பத்திலேயே அதை கட்டுப்படுத்தக்கூடிய அதன் வீரியத்தன்மையை கட்டுப்படுத்துவமாய் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பின்னால் விளையக்கூடிய வீரியம், அதாவது அந்த பாக்டீரியா வளர்ந்தது பின் உங்களுடைய சகல உறுப்புகளையும் பாதிக்கக்கூடிய தன்மையை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் உயிரை காப்பாற்றிக் கொள்ளக்கூடியதாகவும் இருக்கு. ஸோ வீணாக அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடாதுன்றது தான் என்னுடைய தயவான வேண்டுகோள். அதனால் காய்ச்சல் ஏற்பட்டவுடன் உடனடியாக இங்கே வரும். அதுக்குரிய வழிமுறைகள் என்றால் அதுக்குரிய சில தொற்றுக்கான மருந்துகள் இங்கே இருக்கின்றன. இப்போ சுகாதார துறையால் அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு அப்படி அறிகுறிகள் தென்படுமாய் உடனடியாக அருகிலுள்ள எம்ஓஹெச், அதாவது சுகாதார வைத்திய அதிகாரிகள் மூலமாக உதவியும் கொண்டு
உங்களுக்கு இந்த அறிகுறிகள் ஏற்படுமாயின் உடனடியாக நீங்கள் மருந்துகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இங்கே காணப்படுகிறது. ஸோ அதனால் ஒன்று சுகாதார வைத்தியசாலைக்கு செல்வதன் மூலமாகவோ அல்லது சுகாதார வைத்திய அதிகாரியின் உதவியை நாடுவதன் மூலமாக உடனடியாக இதை கட்டுப்படுத்த முடியும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். சரி டாக்டர், இப்போ யாழ் மாவட்டத்தில் ஏற்பட்ட இந்த மரணங்கள் அனைத்தும் வந்து குறிப்பிட்ட, அதாவது 30 தொடக்கம் ஒரு 40 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு இடையிலே தான் இந்த மரணம் ஏற்பட்டுகின்றது. அதற்குரிய அடிப்படை காரணம் என்ன? அது ஏனையவர்கள் மத்தியில் வயது கூடியவர்களாக இருந்தாலும் சரி அல்லது குறைந்த வயதினர்களிடையே இந்த நோய் பரவும் தன்மை குறைவாக காணப்படுகின்றது. இது பற்றிய விளக்கத்தை கூற முடியுமா? அவதானிப்பீர்களாயின் 30 - 40, 45 வயதுக்குரிய வேலை செய்யக்கூடிய, அதாவது அவருடைய கடமையின் பொருட்டு ஈவன் குடும்பத்தை விட்டு சில தொழில்களுக்கு போகக்கூடியது. அதுவும் விவசாயம் துறையிலும் இருப்பவர்கள் குடும்பத்தை விட்டு அவர்கள் அந்த தொழில் என்றவுடன் அதிலேயே கூடிய நாட்டம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார். அதில் அவர்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி இது என்பது வந்து அவதானிக்கக்கூடியது என்பதற்கு இல்லை. ஏனென்றால் அது நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு உள்ள ஆட்கள் என்றால் சின்ன பிள்ளைகளும் வயதானவர்களும் தான் கூடுதலாக பாதிக்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த 35 வயதிலிருந்து 30 - 45 வயதுக்குரிய முக்கியமாக அந்த தொழிலில் சம்பந்தப்பட்ட இவர்களை பாதிக்கப்படுவதும் கூடுதலாக ஆண்கள், பெண்களை விட ஆண்கள் தான் கூடுதலாக இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர். பெண்கள் சதவீதம் குறைவாக இருக்கின்றது. ஸோ இப்போ இந்த இதில் வந்து தொழிலுக்கு செல்பவர், அவர்கள் குடும்பத்தை விட்டு தொழில் செல்வதால் அவர்களை தாக்கக்கூடிய தன்மை கூடுதலாக காணப்படுகிறது. ஏனென்றால் ஒரு காரணம், இவர்கள் தங்களுடைய உடல்நிலையை பற்றி சிறிதும் கருத்தில் கொள்வதில்லை. தங்களுக்கு சின்ன ஒரு காய்ச்சல் வந்தாலும் அதை பொருட்படுத்துவதில்லை. அவர்களுடைய இது என்னென்றால், இல்லை அது சில மாத்திரைகளை போட்டுவிட்டால் எங்களுக்கு சரியாயிடும், நாங்கள் இந்த வேலைக்கு தான் போவோம், வேலை தான் முக்கியம், அதுதான் என்று அதுக்கு நாட்டம் செலுத்துவதன் மூலமாக தங்களுடைய சுகாதாரத்தை பற்றிய அக்கறை சிலது குறைவாக காணப்படும் நபர்களாகத்தான் இந்த பர்டிகுலர் 30 - 45 வயது ஆண்கள் முக்கியமாக காணப்படுகிறார்கள். அவர்களுக்கு தாழ்மையான வேண்டுகோள், உங்களுக்கு உடல் நிலை சரியில்லையாகும் உங்கள் குடும்பத்தை, உங்களுடைய குடும்பம் உங்களை நம்பித்தான் இருக்கின்றது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக உடனடியாக உங்கள் உடல்நிலையை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டியது காலத்தின் கட்டாயம். ஸோ சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது என்று சொல்வார்கள். ஸோ சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரையும். அதனால் உங்கள் உடல்நிலையை பார்த்துக்கொள்ள வேண்டியது கட்டாயம். அப்போ குறிப்பிட்ட வயதுக்கு ஏற்படுகின்ற அந்த நோய்க்குரிய காரணம் வந்து அவர்களுடைய வேலைகள் மத்தியில் அவர்கள் வெளியில் செல்கின்ற பொழுது ஏற்படுகின்றதுனால அவர்களுக்குரிய அந்த வயது பிரிவுகளுக்கு அந்த நோய் தொற்று அதிகமாகவும் விரைவாகவும் ஏற்படுகின்றது என்பதை குறிப்பிட்டிருக்கிறீர்கள். இந்த மரணங்கள் சம்பந்தமாக சில பேருடைய கருத்துக்கள் என்னவென்று சொன்னால், இந்த மரணங்கள் வந்து ஏற்படுகின்ற இந்த கால பிரிவு வந்து மிகவும் குறுகியதாக இருக்கின்றது. கடந்த ஒரு வாரத்திற்குள்ளேயே 7 மரணங்களுக்கு மேலே இடம்பெற்றிருக்கின்றது. அந்த 7 மரணங்களும் வந்து ஜாழ் மாவட்டத்திலே இருக்கின்ற பருத்தித்துறை பிரதேசம் மற்றும் ஜாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பிரதேசங்களில் வாழ்கின்றவர்கள் தான் இந்த மரணத்தை தழுவிக்கொண்டார்கள். இந்த மரணம் ஏற்படுவதற்கு மக்கள் மத்தியில் இருக்கின்ற ஒரு கேள்வி என்னவென்று சொன்னால், வைத்தியசாலை, அதாவது வைத்தியர்களுடைய கவன குறைபாடாக இருக்குமா அல்லது அதைவிட வேறு ஏதாவது காரணங்களினாலே இந்த மரணம் ஏற்படுகின்றதா, இல்லை நாங்கள் வைத்தியசாலைக்கு போனால் இவர்கள் எங்களை காப்பாற்றுவார்களா என்று சொல்லி பலவிதமான கேள்விகள் இருக்கின்றது. இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்கள் என்ன? உங்களுடைய கேள்வி சரியாக தான் இருக்கிறது. ஏனென்றால் இது திடீரென்று உங்களுக்கு இப்போ எல்லாருக்குமே ஒரு பீதியை கிளப்புற ஒரு விஷயம் தான் மரணம்ன்றது வந்து, அதுவும் இந்த வயது நிறைய தாக்குவதுன்றது ஒரு துர்ப்பாக்கியமான நிலை தான். ஆனால் இதில் வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒருத்தராவது நாங்கள் யாரையுமே காரணம் காட்ட முடியாது. இதில் என்ன நடக்குது என்றால், எல்லா சகல இதுகளும் வந்து பங்களிப்பு சேர்த்தால் தான் நீங்கள் மரணம், ஏனென்றால் மரணம் ஒன்றை நீங்கள் கடைசி வரையும் நிப்பாட்ட முடியாது. ஆனால் இந்த மரணத்தை துர்ப்பாக்கியமாக நிகழ்வதை நீங்கள் தடுத்திருக்கலாம். அதுதான் இங்கே ஒரே ஒரு இது. ஆனால் என்ன நடந்தது என்றால், நான் கிட்டத்தட்ட இதை அலசி ஆழ்ந்து இப்போ சில இதுகளுக்கு போயிருந்த வேளையில் தெரியப்பட்டது என்றால் காலதாமதம். ஏனென்றால் இங்கே சில காலதாமதங்கள் நடைபெற்றிருக்கிறது. அதாவது வந்து காய்ச்சல் இல்லாட்டி சில வருத்தங்கள் என்றவுடன் எல்லாருமே செய்யக்கூடியது, பொதுவாக இதை யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை, பொதுவாகவே செய்யக்கூடியது என்றால் சில உடனே ஒரு கொஞ்சம் மருந்துகள் எடுத்துட்டோம்னா குறைச்சிடும், 3 நாள் காய்ச்சல் தானே சரி ஓகே, அதுக்காக மருந்துகள் எடுத்தவுடன் என்ன நடக்குது என்றால், இந்த குறிப்பிட்ட இந்த நுண்ணுயிர் வந்த நோயாளியானவர் பொதுவாக ஒரு வைத்தியசாலைக்கோ இல்லாட்டி பிரைவேட்டான ஒரு கிளினிக்கு போய் மருந்து எடுத்திருப்பார். அந்த 3 நாட்களுக்கும் அவர்கள் எடுக்கும்போது குறைவாக காணப்பட்டிருக்கும், காய்ச்சல் குறைந்திருக்கும், இல்லாட்டி அவருடைய தாக்கம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும்.
4வது நாள் பார்த்தவுடன் மருந்து முடிந்து விட்டது. ஆனால் காய்ச்சலோ இந்த சிம்டமோ வீரியங்களோ குறையவில்லை. அப்போதுதான் அவர்களுக்கு நினைவு வந்திருக்கும், இல்லை இது ஏதோ வேறு வருத்தமாக இருக்குமோ அப்படி என்று போட்டு வைத்தியசாலைக்கு நாட வேண்டிய ஒரு காலம் வருகிறது. அதில் ஒரு கிட்டத்தட்ட நான் பார்த்த அனைவரும், அந்த மரணத்துக்குரியவர்கள் அனைவருமே ஒரு கிட்டத்தட்ட 4-5 நாட்கள் காய்ச்சலுடன் இருந்தவர்கள், முன்னாலேயே காய்ச்சலுடன் இருந்தவர்கள் தான். உடன் காய்ச்சல் என்று வந்தவர் அல்ல வைத்தியசாலைக்கு. அதில் 5 நாட்களோ குறைந்தது 4 நாட்களோ காய்ச்சல் ஏற்கனவே வந்துவிட்டது. ஸோ வைத்தியசாலைக்கு செல்லும் போது எங்களுடைய ஒரு துப்பாக்கியமான நிலை என்னென்றால், மரணம் ஏற்படும் நிலையில் வரும்போதுதான் எல்லாருக்குமே அந்த இது ஒரு வருகிறது என்னென்றால் வைத்தியசாலை என்று. அது அப்படிப்பட்ட ஒரு இதாக இருக்கக்கூடாது. சின்ன ஒரு வருத்தமாக இருந்தாலும் உடனடியாக அது செல்ல வேண்டியது காலம். ஏனென்றால் அந்த கால தாமதம் ஒருவருடைய உயிரையே பலியாக்குகின்றது. இதில் நான் சொன்ன மாதிரி அந்த கால தாமதத்தை தவிர்த்திருக்கலாம். அதாவது எப்படி என்றால், சில ஆலோசனை வைத்தியரின் ஆலோசனையை கேட்டு நாங்களே சில மருந்துகளை உட்கொள்கிற பழக்கம் கூட இப்போது செல்லுகின்றது. அதை தவிர்த்து பறக்க வேண்டியது. ஏனென்றால் ஒரு வைத்தியரின் ஆலோசனை இல்லாது மருந்துகளை பார்மசியில் உட்கொள்ளுதல் அதுகள் தவிர்க்கப்பட வேண்டியது. உடனடியாக வைத்தியசாலை என்று ஒரு வைத்தியரின் ஆலோசனையை பெற்று தங்களுக்குரிய இதுகளை சொல்ல வேண்டும். அதில் இன்னொரு விஷயம் நீங்கள் பெற்றது ஒன்றுதான், நாங்கள் சில வேளைகளில் உண்மையாக இருக்க வேண்டும். அதாவது வைத்தியருக்கும் லோயருக்கும் உண்மையை சொல்ல வேண்டும். ஏனென்றால் இதில் எந்த காரணமும் இல்லை. உங்களுக்கு சரியான ஒரு நிலை நடக்கணும் என்றால் நீங்கள் உங்களுடைய உண்மையை தெளிவுபடுத்த வேண்டும். நீங்கள் மறக்கப்படும் ஒரு அந்த சில விஷயங்கள் அதில் பார்த்தது என்னென்றால், தாமதமாக பின்னும் அவர்கள் சொல்லப்பட்டது என்னென்றால் 2 நாள் காய்ச்சல் 1 நாள் காய்ச்சல் தான் இருந்திருக்கின்றது தான் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கார். அங்கும் தவறு நடக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அங்கு மறக்கப்பட்ட உண்மையின் காரணமாக அவர்கள் கொடுக்கப்பட வேண்டிய மருந்து, அதாவது அவருடைய நோய் இதுகள் விளக்கம் தெரியாமல் இருந்திருக்கு வைத்தியருக்கு. ஸோ வைத்தியருக்கு நீங்கள் கொடுக்கப்படும் சிம்டங்களோ விளக்கப்படுற விதத்தில் தான் அந்த வைத்தியரும் உங்களுக்கு மருந்துகளை வழங்குவார். அங்கு அவருக்கு விளக்கப்படும், அவருக்கு போதிக்கப்படும் அந்த இதுகள் தாமதமாகி அவருடைய சிகிச்சையும் தாமதமாகும். ஸோ இதன் அடிப்படையில் அவருடைய தாக்கம், அந்த பாக்டீரியாவின் தாக்கம் வீரியமடைந்திருக்கு. ஸோ அது உயிரை கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு தாண்டவும் அடையும். ஸோ அதனால் அவருடைய உயிர்கள் பார்த்துட்டேன். எனக்கு கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் நான் பார்த்தது விளங்கியதும் இதன் காரணமாக சில மரணங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. அதை தவிர்த்திருக்கலாம். அதாவது குறிப்பிட்டதாக நான் யாரையும் சொல்லவில்லை, காலதாமதம் வேண்டாம். உடனடியாக தயவு செய்து காய்ச்சல் 3 நாள் இல்லாட்டி 1 நாள் இருக்கும் பட்சத்தில் உடனடியாக வைத்தியசாலை நாடகம் என்றதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். யாழ் மாவட்டத்தில், அதுவும் அந்த பருத்தித்துறை அந்த பிரதேசத்தை அண்டி இந்த மரணங்கள் ஏற்பட்டதன் விளைவு என்னென்றால், அந்த இடங்களில் தான் வெள்ளம் ஆனது வீரியமடைந்து காணப்பட்டிருக்கிறது. அங்கிருந்த வெள்ளங்கள் கிட்டத்தட்ட உங்களுக்கே நடந்த கிட்டடியாக கிராமப்புறங்களில் நாங்களும் போயிருந்து சில இடங்களில் தங்கியிருந்து மருத்துவ சிகிச்சை அளித்திருந்தோம். அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்கள் அதுகளில் குடியிருந்த மக்கள் தான் பொதுவாக இந்த மரணத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆதலால் அந்த வெள்ளம் என்றதுதான் முக்கிய காரணம். அந்த இடங்களில் வசிக்கும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் உங்கள் அருகில் உள்ள ஏரியாக்களில் உள்ள வெள்ளங்களில் தயவு செய்து நீங்கள் போவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் சில இடங்களில். நான் அன்று வெள்ளத்தில் பணியை புரிய போகும்போது தான் என்னுடைய சக தொழிலாளர் சொன்னார், உங்களுக்கு தெரியாது, இதில் நாங்கள் குளிச்சு நீங்கி இதெல்லாம் பண்ணியிருக்கோம் சின்ன பிள்ளையில. அதுகளெல்லாம் தவிக்கப்பட வேண்டியது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியாது அந்த இடத்துல என்னென்ன இது இருக்குது. நான் சொன்ன மாதிரி கண்ணுக்களால் கூட போகும். கண்ணால், வாயால், மூக்கால், எதுக்களால் வந்தாலும் இந்த பாக்டீரியா அங்கே இருக்குமாயின் அது உங்களுக்கு. அதை விட முக்கியமானது, இது பெரியவர்களை மட்டும்தான் தாக்கம் என்றில்லை, சில வேளைகளில் குழந்தைகளையும் தாக்கலாம். குறிப்பிட்ட சின்ன வயதினரையும் தாக்கக்கூடிய தன்மை காணப்படுகிறது. ஆதலால் தயவு செய்து நீங்கள் அதற்கு அந்த வெள்ளம் காணப்பட்டால் சுகாதார நடைமுறையை கையாளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சுத்தங்கள் பேணப்பட வேண்டும். வீணாக உடுப்புகளை நீங்கள் ஒழுங்காக போட்டுக்கொள்ளுங்கள். மூடக்கூடிய பகுதிகளை மூடிக்கொள்ளுங்கள். அனாவசியமாக கையளைவது, வெள்ளங்களில் போய் விளையாடுவதை தவித்துக் கொள்ளுங்கள். அதில் என்னென்ன கிருமிகள் காணப்படுகிறது என்று தெரியாதுவிட்டால் தேவையில்லாமல் முடித்தவரை அதை உங்களுடைய பிள்ளைகளையோ செல்லுவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். நீங்களும் செல்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். என்னுடைய தாழ்மையாக.
அப்ப இந்த எலி காய்ச்சல்னு சொல்லி நாங்கள் பயப்பட்ட இந்த விடயங்கள் அனைத்தையும் நீங்கள் தெளிவாக கூறியிருக்கிறீர்கள். இறுதியாக இன்னும் ஒரு மக்கள் மத்தியில் ஏற்படுகின்ற ஒரு தேவையில்லாத பயமா அல்லது அது உண்மையா என்று சொல்லி பல பேருக்கு குழப்பம். இந்த காய்ச்சல் ஒருவர் ஊடாக இருந்து மற்றவர்கள் தொற்றுமா? இது எப்படி மற்றவர்களுக்கு வருகின்றது? இப்போ சில பேர் பயப்படுறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போகைக்குள்ள காய்ச்சல் ஆரம்பித்தோடனே ஓடுறாங்க. அப்போ அப்படியான தன்மையில் இந்த காய்ச்சல் தொற்று காய்ச்சலா இல்லை அது வேறு மாதிரியான அவர்களுக்கு பக்கத்தில் இருந்து அவர்களோடு நாங்கள் பயணிக்கலாமா? இது பற்றி விளக்கது இருக்கா? விளக்கட்டு கிட்டத்தட்ட 6-5 வருஷம் படித்து வாரம் என்னடா கிட்டத்தட்ட அந்த படிப்புன்ற நேரம் எங்களுக்கு விளக்கமாக தெரியும். ஏனென்றா இதில் நீங்கள் விளங்கிக் கொள்ளணும், இது பாக்டீரியா வைரஸ். உங்களுக்கு கோவிட்ன்ற விஷயம் உங்களுக்கு ஆல்ரெடி விளக்கம் சொல்லவே தேவையில்லை. என்னென்னா கோவிட்டை பற்றி வைரஸை பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அந்த வைரஸ் ஆனது உடனடியாக பரவக்கூடியது, எல்லாருக்குமே மனிதர் மூலமாக மனிதருக்கு பரவக்கூடியது. இது பாக்டீரியா நுணங்கியானது. நீங்கள் பாக்டீரியாவை வெளியில் துப்பும் போது இல்லாட்டி வெளியில் இருக்கும்போது அது உடனடியாக இறந்துவிடும். ஏனென்றால் அதற்கான ஊடகம் இல்லை. ஸோ இந்த பாக்டீரியாவானது என்னென்னா இந்த தண்ணியில் இருக்கின்றது. அதாவது சிறுநீரகத்தால் வர அந்த இதன் மூலமாக அந்த சிறுநீரகத்தில் தான் இருந்து வருகிறது அந்த பாக்டீரியா. அது உடலில் ஒரு பகுதியில் சென்றவுடன் அதுதான் அதனுடைய உடம்பில் வீரியமாகி வளர்கின்றது. ஸோ அதற்கான ஊடகங்கள் தான் நான் குறிப்பிட்ட மாதிரி அந்த கண் சுவாரங்கள் இல்லாட்டி அந்த புண் மாதிரியான இடங்கள் மூலமாகத்தான் அது உட்செல்கிறது. இது மனிதர் மூலமாக இன்னொரு மனிதருக்கு இருமுவதாலேயோ கட்டிப்பிடிப்பதாலேயோ பரவுவது வருத்தம் இல்லை. தயவு செய்து இதை பயப்படாதீர்கள். அதாவது நானும் கேள்விப்பட்டிருக்கேன், அதாவது இப்போ காய்ச்சல் ஒன்றுனா ஐயோ இது அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, அந்த மாதிரி பயப்படும் விஷயம் இல்லை. இது ஒருத்தர் மனிதர்லேருந்து இன்னொரு மனிதருக்கு தொத்த போவதும் இல்லை. நீங்கள் தாராளம் தைரியமாக தெரியலாம். ஏனென்றால் இந்த பாக்டீரியாவானது உள்சென்றால் உடம்பினும் உட்சென்று ஊடகம் மூலமாக சென்றால் தவிர வேறு காரணம் கொண்டு மனிதருக்கு பரவுவது அல்ல. அதனால் தான் இந்த விலங்குகள் மூலமாக வரும் அந்த சிறுநீரம் மூலமாகத்தான் இது உங்கள்கிட்ட பரவுகிறது. அதனால் சுத்தத்தை பேணும்படி தான் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மற்றும்படி நீங்கள் பயப்படுவதற்கு இந்த இதுகளும் இல்லை. அதனோட இன்னொரு விஷயம் என்னென்றால் நீங்கள் கேட்ட மாதிரி இப்போ இந்த காய்ச்சல் இப்போ ஆஸ்பத்திரிக்கு செல்வதாலேயோ இப்போ இது பரவதற்கான இந்த உடம்பு இல்லை என்று குறிப்பிட்டது போல நீங்கள் அவதானத்துடன் இருக்க வேண்டும். அதாவது உங்களுடைய சக நண்பர்கள் யாராவது இப்படியான நோய் அறிகுறிகளுடன் தென்படுவதாலும் தயவு உங்களுடைய விளக்கங்களை அவர்களுக்கு பகிருங்கள். ஏனென்றால் இது முடிந்த வரைக்கும் பகிர்வதன் மூலமாக நீங்கள் அனைவருக்கும் ஒரு விளக்கத்தை கொண்டு செல்ல முடியும். எனக்கு உண்மையான ஒரு நன்றியை உங்களுக்கு தெரிந்து கொள்ள கடமைப்பட்டுகிறேன். ஏனென்றால் இந்த விஷயங்கள் தான் முக்கியமாக அனைவருக்கும் போய் பகிரப்பட வேண்டியது. நீங்கள் இப்படி முன்வந்ததுக்கு உங்களை பாராட்ட வேண்டும். ஏனென்றால் சமூக வலைத்தளங்களில் நாங்கள் எவ்வளவோ விடயங்களை நாங்கள் ஆராய்கிறோம். இதுவும் ஆராயப்பட வேண்டியது விடயம் தான். ஏனென்றால் மரணத்தை விளைவிக்கின்றது. இதன் சம்பந்தமான அறிவுகள் உங்களுக்கு தேவைப்பட வேண்டியது கட்டாயம். ஸோ இதில் பங்களிச்சது உங்களுக்கும் நன்றி. அடுத்தது இதை நீங்கள் அவதானித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய சக நண்பர்களோ யாராவது இப்படி திருமணம் வேண்டாம் அவர்களுக்கு அட்வைஸ் கூறுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாரையும் இப்போ அரவணைத்து கொண்டு இவர்களை பயப்பட வேண்டாம். அதாவது பரவல் நோயாங்க என்றதை விளக்கத்தை கொடுத்து அவர்களுக்கு அறிவுகள் காயப்படுவதையும் நோய்க்குரிய மருந்துகளை சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ளப்படுகிறது. தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். நேயர்கள் அனைவருக்கும் வைத்தியருடைய அறிவுரைகள் மிக தெளிவாக தெரிந்திருக்கும். உண்மையிலே இந்த எலி காய்ச்சல் என்றால் என்ன, அது எப்படி எங்கள் மத்தியில் பரவுகின்றது, அதை நாங்கள் எப்படி அடையாளம் கண்டுகொள்வது, எப்படி நாங்கள் தவிர்த்து கொள்ளாமல் சொல்லி பலதரப்பட்ட மக்கள் மத்தியில் இருந்த கேள்விகளுக்கு வைத்தியர் அவர்கள் சிறந்த பதிலை வழங்கி இருக்கின்றார். நீங்களும் அதை பார்த்து கேட்டு இந்த நோயில் இருந்து உங்களை பாதுகாப்பதற்குரிய வழிமுறைகளை நீங்கள் கையாள்வீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். அத்துடன் எங்களுடைய இந்த அழைப்பை ஏற்று எங்களுக்கு இந்த உங்களுடைய வேலை மத்தியிலையும் எங்களுடன் இணைந்து இந்த தகவல்களை மிகவும் சுதந்திரமான முறையில் சிறப்பான முறையில் எங்களுடைய மக்களுக்கு புரிந்து கொள்கின்ற இலகுவான தமிழில் எங்களுக்கு வெளிப்படுத்திய வைத்தியர் மாதவன் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிந்து கொள்கிறோம். மற்றும் இன்னும் ஒரு வைத்திய உலகம் என்ற இன்னும் ஒரு நிகழ்ச்சி தொகுப்புடன் உங்களுடன் விடைபெறுகின்றோம். நீங்களும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள், உங்களுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பிறருக்கும் இந்த தகவலை எடுத்து கூறி அவர்களுடைய உயிர் முக்கியத்துவத்தையும் நீங்கள் பேணுவீர்கள் என்று நம்பிக்கொள்கின்றோம். உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் கனிஷ்டன்.